நம்ம ஹீரோயின் கிட்ட வரம் கொடுக்குற ஒரு ஜீனி இருக்கு. அந்த ஜீனி கிட்ட ஹீரோயின் கேட்குறா, என்னோட பாட்டியை நாளைக்கு நைட்டு நீ இளமையா மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறமா பாட்டி கிட்ட போய், பாட்டி நம்ம 2 நாளில் ஹவாய் போகிறோம், நான் டிக்கெட் கூட போட்டுட்டேன், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடு, ஊரில் இருக்க எல்லா பாட்டிட்டையும் சொல்லிட்டு ரெடியாரு அப்படின்னு சொல்கிறா. பாட்டிக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷம் ஹவாய் போகிறதுல. ஸோ அவங்க தன்னோட யோகா கிளாஸில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் அதை சொல்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு போகும்போது சாப்பிட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும், அங்கே பத்திரமா இருந்துக்கும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டி ரொம்பவே பொறாமப்படுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போக ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பாட்டியும் தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறமா ஹீரோயின் நைட்டு ஜீனியை கூப்பிட்றா. ஜீனியை கூப்பிட்டு பாட்டி இளமையாக்க சொல்ல, அதுவும் பாட்டி இளமையாக்க கொடுக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பாட்டியை போய் பார்க்குறா. பாட்டியை பார்த்ததும் ஹீரோயின், பாட்டி நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, பாட்டியை இவன் என்ன தூக்க கக்கத்தில் கேட்குறாளா அப்படின்னு நினச்சிட்டு, ஏண்டி நான் அழகாக இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ அழகாக இருக்க, அப்போ நான் எவ்வளோ அழகாக இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுறாங்க சும்மா. அதுக்கப்புறமா அவங்க கண்ணாடியில் வந்து பார்த்தா அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. இது யார் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கிளியராக பார்க்கும்போது தான் இது என்னோட இளமை பருவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் விழுந்துடுறாங்க. எல்லா கடவுளையும் கும்பிட்டதுக்கு ஒரு கோயிலில் எல்லா கடவுளும் சேர்ந்து என்ன மறுபடியும் இளமையாக்கிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உன்னை இளமையாக்குனது அந்த கடவுள் இல்லை, இந்த நிற்கிறாள் இவன் தான் அப்படின்னு ஜீனியை காமிக்கிறா. அதுக்கப்புறமா பாட்டி, இரு நான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்ட்டு தன்னோட பேத்தியோட ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ஓடி போகிறாங்க.